நம்மள பல பேருக்கு ஒரு இன்னரண்ட்டாக ஒரு கேள்வி, ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் ஃபஸ்ட்டு வர விடணும், அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியுமா, அப்படி அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. யார் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும்? ரெண்டாவது கேள்வி, எந்த வயசுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்றதும் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையா? சர்க்கரை வியாதிக்காரங்கள், பிபி இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக வருஷம் ஒரு முறையாவது ஹார்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஹார்ட் செக் பண்ணுறதுனா என்னங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக சிம்பிளாக ஒரு 3 டெஸ்ட் இருக்குங்க. வருஷம் ஒரு முறை இதை பண்ணி பார்க்குறது நல்லது. எனக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது டாக்டர், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களும் வருஷம் ஒரு தடவை இந்த 3 டெஸ்ட்டையும் பண்ணி பார்க்குறது நல்லது, பிளட் டெஸ்ட்டோடு சேர்த்து. அப்படி என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹார்ட்டுக்கு இசிஜி, சுருள் படம், இசிஜின்னு சொல்லப்படுற சுருள் படம், ஹார்ட்டுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது மாதிரி ஹார்ட்டுக்கு பண்ணுற அல்ட்ராசவுண்ட் பேர் எக்கோ கார்டியோகிராம், ஹார்ட்டோட பம்பிங் பார்க்குறது. 3வது டெஸ்ட்டு நம்ம ட்ரெட்மில். இது 3ம் அவசியம் வருஷம் ஒரு தடவை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா என்ன இசிஜியில் என்ன தெரியும், ஏதாவது சட்டில் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஹார்ட்டோட பம்பிங்கை எக்கோவில் பார்த்துடலாம். டிஎம்டி எதுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெல்ட் மேலே நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இசிஜி கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது டிஜிட்டலாக இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வரும். ஸோ அதை நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் நடக்க நடக்க. சப்போஸ் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் உங்களுக்கு இந்த இசிஜியில் மாறுதல் வரும். நான் பதிவில் சொல்லியிருந்தேன், வலி இல்லாதவங்க, சும்மா இருக்கவங்க, ஒரு தடவை வலி வரவங்க இசிஜி எடுத்து நார்மலாக இருந்தால் அடைப்பு இன்னும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் போகலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெட்மில் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் நடக்கும்போது உங்களுக்கு இசிஜி மாறுதல் இருந்தால் அது பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குங்க.